Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudrapriya and this session is Banking Awareness Series episode 20. India's top educators, top batches are available in an academy. If you are interested, get enrolled. An academy combat which is on every Sunday 10 a.m. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்றைக்கி வந்து ஆர்பிஐ பற்றி பார்க்க போகிறோம். நேற்று ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க் பற்றி பார்த்தோம். ஸோ நவ் ஆர்பிஐ ஒரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். தேட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட் கண்ட்ரீஸ் எக்கனாமி, இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் சோல் அத்தாரிட்டி டு டேக் எனி டெசிஷன். ஸோ அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். RBI is central bank of the country. RBI is a statutory body. It is responsible for printing of currency notes and managing the supply of money in the Indian economy. ஸோ அவங்க தான் கரன்சி பிரிண்ட் பண்ணி நம்மளோட மணியை வந்து எந்த அளவுக்கு பிரிண்ட் பண்ணால் போதும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்ளை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன அளவுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. ஸோ Reserve Bank of India is the highest monetary authority of India. RBI was established in 1935 by the RBI Act 1934. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேங்க்ஸ் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்பிஐன்ற ஒன்று வந்து தட் மஸ்ட் பி த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணது. இட் இஸ் ஆன் 1935 ஆஃப்டர் த ஆக்ட் 1934. RBI works as the custodian of foreign reserve bankers or banker to the government of India and controller of credit. இதெல்லாம் பார்த்துப்பாங்க. Initially the ownership of almost all the shares capital was in the hands of non-governmental shareholders. அதாவது இது வந்து ப்ரைவேட் பேங்காக தான் இருந்திருக்கு. ஸோ in order to prevent the centralization of the shares in few hands, the RBI was nationalized on Jan 1, 1948. என்னதான் 1935லேயே ஸ்டார்ட் பண்ணாலும் 14 இயர்ஸ் கழிச்சு தான் ஆர்பிஐ வந்து நேஷ்னலைசேஷனே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்பிஐ வந்து அந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் அப்படின்ற ஒரு தகுதிக்கே வருது. The Reserve Bank has adopted the minimum reserve system for printing the currency notes. ஸோ minimum reserve system அந்த சிஸ்டம் கீழே வந்து அடாப்ட் பண்ணி printing of currency நோட்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. Since 1957, it maintains gold and foreign exchange reserves of rupees 200 crore, of which at least rupees 115 crore should be gold and remaining in the foreign currencies. So இது வந்து எந்த ஒரு பேங்காக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா சம் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் வந்து 2 crore அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சர்டைன் விஷயங்கள் இருக்குது. ஒரு பேங்க்னா அவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்குது, ஆர் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் அவங்களோட கீ மெயின்டெனன்ஸ் ஆஃப் மணி ஆர் இன் ஃபார்ம் ஆஃப் கோல்டு எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இட் மெயின்டைன்ஸ் கோல்டு அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஆஃப் 200 crore, ஆஃப் விச் 200 crore வச்சுருக்காங்க. அதில் 115 crore வந்து கோல்டு அண்ட் ரிமைனிங்லாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மக்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்மளோட இன்கமில் இவ்வளோ பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து சம் கோல்டு பர்ச்சேஸ்க்கு நம்ம வந்து சேர்த்து வைக்கணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம். பிகாஸ் கோல்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டே இருக்கிறதுனால. ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் அ சென்ட்ரல் பேங்க். ஸோ இதாக 5 அப்ஜெக்டிவ் ஆஃப் அ சென்ட்ரல் பேங்க்: மெயின்டைனிங் இன்டர்னல் வேல்யூ ஆஃப் கரன்சி, ப்ரிசர்வ் த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் ரூபி, என்ஷூர் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, ப்ரமோட் எக்கனாமிக் க்ரோத், promote financial institution. So first, maintaining internal value of currency. நம்ம உள்நாட்டு கரன்சி எவ்வளோ நம்ம வாட்டுக்கு கண்டமணிக்க பிரிண்ட் பண்ணி நிறைய காசு எல்லாருக்கிட்டேயும் புழங்குச்சுன்னா இன்வேரியபிளி எல்லாருமே பணக்காரங்க ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் போயிடக்கூடாது. ப்ரிசர்வ் த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் ருப்பி. அதாவது நம்மளால் இன்னும் அமெரிக்கன் டாலர் அந்த ஒரு ரேட்டுக்கு கொண்டு வர முடியல. அண்ட் 75 to above போயிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தே ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ். என்ஷூர் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம்
இப்போ ரீசெண்டாக சிபிஐயோட இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு ஜான்வரி அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க, which was 4.56 something like that, 4 point something இருந்துச்சு. பட் ஜான்வரியில் வந்து 6.69 இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 6க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஆர்பிஐ ஹேஸ் டு இன்க்ரீஸ் த ரெப்போ ரேட். பட் அதை வந்து அவங்க பண்ணலை. ஏன்னா இட் இஸ் அ டஃபஸ்ட் டைம். ஏன்னா சும்மாலாம் அந்த கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் வந்து கூடலை. கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் நம்ம ஒரு நார்மலாக ஒருத்தவங்க நார்மல் ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் போய் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, லைக் சீரியல்ஸ் பல்சஸ் அந்த மாதிரி. ஸோ அதோட ரேட் எல்லாத்தையுமே வந்து ஆவரேஜ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கான இண்டெக்ஸ் தான் அது. பட் ஆர்பிஐ வந்து 6 months to 5 consecutive டைம்ஸ் வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரெப்போ ரேட்டை வந்து 4%. தட் இஸ் பிகாஸ் நம்மளுடைய எக்கனாமி வந்து அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் பேண்டமிக் விச் இஸ் நம்மளால் சொல்லவே முடியாது இது எப்போ முடியும் என்ன மாதிரி ஆகும்னு. அவர் மெயின்டைன் பண்ணது கரெக்டுன்ற மாதிரியே இப்போது மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து வி ஹாவ் சீன் சம்திங் குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 4 point something கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டெசிஷன்லாம் அவங்க எடுக்க வேண்டியிருக்கும் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுக்காக, ப்ரமோட் எக்கனாமிக் க்ரோத்துக்காக, ப்ரமோட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காகவும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க்கில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ப்ரைமரி திங் இஸ் இஷ்யூ ஆஃப் நோட்ஸ். ஏன்னா தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கண்ட்ரியோட கரன்சி வந்து எந்த அளவுக்கு செக்யூர்டாகவும் எந்த அளவுக்கு யூனிக்காகவும் இருக்கோ அந்தளவுக்கு அந்த கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டியை வந்து சொல்லலாம். ஸோ த ஆர்பிஐ ஹேஸ் த மோனோபாலி ஃபார் பிரிண்டிங் த கரன்சி நோட்ஸ் in the country. It has the sole right to issue currency notes of various denominations except 1 rupee note which is issued by the Ministry of Finance. So Ministry of Finance தான் 1 rupee note. ஆனாலப்பட்ட ஆர்பிஐயாலேயே 1 rupee நோட்டை பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட். அஃப்கோர்ஸ் ரீசெண்ட்லி கூட 900 and something crore rupees வந்து கவர்மெண்ட்டுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. 9227 crore rupees வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்பிஐ வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டை கொடுத்தாங்க. அண்ட் நம்மளோட இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். மேபி நாங்கள் இப்போ வர மெயின்ஸில் கூட கேட்கலாம். நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரை வந்து ஜூலை டு ஜூன் அப்படின்னு மாற்றி இருந்ததை ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ மார்ச் டு ஏப்ரல் ஆர் சம்திங் லைக் தட், மார்ச் டு ஏப்ரல். இந்த மாதிரி மாற்றினதுனால அந்த 9 months வந்து மட்டும்தான் போன ஃபினான்ஷியல் இயர் இருந்துச்சுன்னு சொல்லி 9227 crore rupees வந்து சர்ப்ளஸாக இருக்குது. why don't we give to the government அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கே பேங்க் யார் அப்படின்னா நம்ம ஆர்பிஐ தான். ஸோ த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ இஸ் டு ஆக்ட் அஸ் த பேங்கர், ஏஜென்ட் அண்ட் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸ். இட் பெர்ஃபார்ம்ஸ் all the bank functions of the state and central government, and it also tenders useful advice to the government on matters related to economic and monetary policy. It also manages the public debt of the government. பேங்கர்ஸ் பேங்க் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பிஃபோர் வீடியோஸில் பார்த்தாலே தெரியும். பேங்க்குக்கே காசு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க பேங்க்குக்கு வந்து தட் இஸ் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க பேங்க்ஸுக்கு வந்து காசு வேணும், திடீர்னு காசு வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? கண்டிப்பாக ஆர்பிஐ கிட்ட தான் போய் கேட்பாங்க. ஸோ பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு அதனால தான் சொல்கிறாங்க. Commercial banks as other banks ordinary performance for their customers. RBI lends money to the all commercial banks of the country. So controller of credit இது வந்து ரொம்ப முக்கியமான
work for RBI. So RBI undertakes the responsibility of controlling the credit created by the commercial banks. RBI uses two methods to control extra flow of money in the economy. These methods are quantitative and qualitative techniques to control and regulate the credit flow in the country. When RBI observes that the economy has sufficient money supply and it may cause inflationary situation in the country, then it squeezes the money supply through its tight monetary policy and vice versa. ஸோ அதான் அவங்க வச்சிருக்க அந்த ரெப்போ ரேட்ஸ், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸ், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இதெல்லாத்தையும் ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்க எதுக்கு அப்படின்னா டு கண்ட்ரோல் த மணி ஃப்ளோ, கிரெடிட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்னால தே கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங். Custodian of foreign reserves. For the purpose of keeping the foreign exchange rate stable, the Reserve Bank buys and sells the foreign currencies and also protects the country's foreign exchange funds. ஸோ ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயும் ஃபாரினர்ஸ் விசிட்டர்ஸ், டூரிஸ்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களோட அமௌண்ட்டையும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா, அவங்க கரன்சியில் இருக்கிறத நம்ம கரன்சிக்கு மாற்றி தானே இங்கே அவங்களுடைய செலவெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்றதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். RBI sells the foreign currencies in the foreign exchange market when its supply decreases in the economy and vice versa. ஸோ அதை வாங்கி வச்சுட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. அந்த ஷேர் மாதிரி தான், மோர் லைக் அ ஷேர். ஒரு கம்பெனியோடதை வாங்குகிறோம், அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் லாக்டவுன் போட போகிறாங்க, ஒரு 1 or 2 வீக்ஸில் லாக்டவுன் இருக்குது, இட்மே ஷேர் வந்து கம்மியாகிறதுக்கு, டோட்டல் ஸ்டாக்கு கம்மியாகிற மாதிரி இருக்குது, டவுன்ஃபால் ஆக போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம விற்றுடலாம். அதர்வைஸ் அப்படியே வைஸ் வர்ஸா. இப்போ வந்து லாக்டவுனில் இருக்குது, எல்லா ஷேர் மார்க்கெட்டோட ஷேர்ஸுமே வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு ஷேர் நல்ல ஃப்யூச்சரில் எந்த ஷேர்ஸ் எந்த மாதிரியான மார்க்கெட் வந்து பூம் ஆகும் அப்படின்னு நம்பி நீங்களாக ரிசர்ச், ஆஃப்டர் சர்டைன் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் ஃப்யூச்சரில் அது இன்னும் ரைஸ் ஆகும்போது அப்படியே நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை அப்படி பண்ணிடலாம். Currently, India has foreign exchange reserve of US dollarsல 440 billion approximately. நம்ம ஆல்ரெடி 200 crore-ல 115 crore கோல்டாக வச்சுருக்காங்க. மிச்சம் அந்த 5 crore கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸாக தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இது எதுக்குன்னா ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் பெர்ஃபார்ம்ஸ் அ நம்பர் ஆஃப் அதர் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ். தீஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளியரிங் ஹவுஸ், அரேஞ்சிங் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர், விச் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு நபார்ட் கிட்ட. ஆர்பிஐ கிட்டேருந்து சர்டன் இதை வந்து ஏன் அவங்களே பார்க்கணுன்னு சொல்லி பிரிச்சும் வச்சுருக்காங்க. தட் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் இது வந்து நபார்ட் அண்ட் செபி இருக்குது. ஸோ கலெக்டிங் அண்ட் பப்ளிஷிங் த எக்கனாமிக் டேட்டா, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரேட் பில்ஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம வாங்குறதெல்லாம் ஆர்பிஐ தான் பார்த்துப்பாங்க. And trade bills, giving loans to the government, buying and selling the valuable commodities, etc. It also acts as the representative of government in International Monetary Fund and represents the membership of India. So recently IMF இன்னைக்கு தான் நினைக்கிறேன், ஓகே, IMF பற்றி ஒரு நியூஸ், that is vaccinating the world within June or half the way of 2022 அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருந்த அமௌண்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் த மேப். இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. தட் இஸ் ரோல் ஆஃப் ஆர்பிஐ என்னென்ன அப்படின்னா, சூப்பர்வைசர் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், பேங்கர்ஸ் பேங்க், இஷ்யூவர் ஆஃப் கரன்சி நோட்ஸ், மானிட்டரி பாலிசி, பேங்கர்ஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு இது எல்லாமே அவங்களோட ரோல். இதை பற்றி தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அண்ட் இஃப் யூ டிண்ட், தயவு செய்து லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி லெத்தாஜிக்காக இருக்காதீங்க. திஸ் லெத்தாஜிக்னஸ் கேன் காஸ் யூ அ இயர் ஆஃப் ஸ்டடி. ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் போய் இப்போ எஸ்பிஐ ஜேஏ ஆகிட்டிங்க நீங்கள், இந்த தடவை ஆகணும் அப்படின்றது உங்களோட தலையெழுத்து. பட் நீங்கள் லெத்தாஜிக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியல. இது வந்து வேர்ஸ்ட் கேஸ் வேர்ஸ்ட். ஸோ அப்படி நடக்காதுன்னு நம்புவோம். லாஸ்ட் இயர் ஆயிருக்கணும்னு வச்சுப்போங்க. ஓகே, லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருக்கணும், லாக்டவுனில் ஒழுங்காக படிக்கலை. ஸோ இந்நேரம் வந்து ஒரு மாதத்துக்கு 30,000 வந்து 30,000 ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாம் கூட சேர்த்து வரும், ஒரு 40 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜஸ்ட் திங்க், 30,000 கொடுப்பாங்க மந்த்லி. ஸோ நீங்கள் வந்து மார்ச்
ஏப்ரல் மாதமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். இஃப் யூ ஹேவ் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கிட்ட இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆகி நம்ம மெயின்ஸ் முடித்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோன்னு 7 மாதம் கழித்து தெரியுதுன்னு வச்சுப்போம். ஸோ 7 3s are 21. ஸோ நீங்கள் போன வருஷம் லெத்தாஜிக்காக இருந்ததுக்கான லாஸ் எவ்வளோ? 2,00,000 அதானே? 2,10,000 லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு ஜஸ்ட் திங்க் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃப்ரம் நவ். டெய்லி சிஏ இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. இஃப் யூ டென்ட் வாட்ச் இட் yet பார்த்து முடிச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை டாக்ஸ். ஹாவ் அ ஹாப்பி டே.